இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. அதின்படி செய்கிறதற்கு பகலும் இரவும் அதை தியானிப்பாயாக. அப்பொழுது உன் வழி செழிக்கும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் செழிக்க வேண்டுமென்றால் அவன் தேவனுடைய வார்த்தையை மறக்கக்கூடாது. பலர் காலை எழுந்தவுடன் மொபைல் பார்ப்பார்கள், செய்தி பார்ப்பார்கள். ஆனால் வேதாகமம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையை நினைத்துக் கொண்டு வாழும் மனிதன்தான் உண்மையான வெற்றியை காண்பான். நீதிமொழிகள் 3:6. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பு, உன் புத்தியின் மேல் சார்ந்திருக்காதே. நாம் பல நேரம் நம்முடைய அறிவை மட்டுமே நம்பி முடிவெடுக்கிறோம். ஆனால் மனித அறிவு எல்லாம் குறைந்தது. நாம் தேவனை நம்பி, கர்த்தாவே என் வாழ்க்கையை நீ நடத்துங்கள் என்று சொன்னால் அவர் நம் பாதையை நேராக நடத்துவார். தேவனை நம்பி நடந்த வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. சங்கீதம் 30:7. உன் வழியை கர்த்தரிடம் ஒப்படை, அவரை நம்பு, அவர் அதை நிறைவேற்றுவார். பலர் வாழ்க்கையில் மிகவும் உழைக்கிறார்கள், ஆனால் மன அமைதி இல்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்கள் அனைத்தையும் தனியாக சுமக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, உன் பாரத்தை தேவனிடம் ஒப்படை. நீ செய்ய வேண்டியது உன் விசுவாசத்தை வைத்திருக்குவது. மீதியை தேவன் செய்து முடிப்பார். மத்தேயு 6. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரது நீதியையும் தேடுங்கள். இன்றைய உலகத்தில் பலர் பணத்தை முதலில் தேடுகிறார்கள். வாழ்க்கையில் பெரியதாக வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், முதலில் தேவனை தேடு. தேவன் உன் வாழ்க்கையில் முதலிடத்தில் இருந்தால் உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சரியான நேரத்தில் கொடுப்பார். பிலிப்பியர் 4. என்னை வலிமைப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பல நேரம் நமக்கு தோல்வி வரும். சில நேரம் மனமுடையும். நான் முடியாது என்று நினைப்போம். ஆனால் இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது, நாம் தனியாக இல்லை. கிறிஸ்து நமக்கு வலிமை கொடுக்கிறார். அவருடன் இருந்தால் நாம் தோல்வியையும் வெற்றியாக மாற்ற முடியும். சங்கீதம் 1. தேவனுடைய வார்த்தையில் மகிழும் மனிதன் நீர்நாடிகளருகே நட்ட மரம் போல் இருப்பான். அந்த மரம் எப்போதும் பச்சையாக இருக்கும். அது எந்த காலத்திலும் காய்ந்து போகாது. அதேபோல தேவனை நம்பி வாழும் மனிதன், வறட்சி வந்தாலும் அவன் வாழ்க்கை அழிவதில்லை. அவன் செய்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் செழிக்கத் தொடங்கும். எரேமியா 20:9. உங்களுக்கு நான் வைத்திருக்கிற எண்ணங்களை நான் அறிவேன். சிலர் வாழ்க்கையில் என் வாழ்க்கை முடிந்து போயிற்று என்று நினைக்கிறார்கள். சிலர் நம்பிக்கை இழந்து வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வைத்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நீதிமொழிகள் 16. நீ செய்கிற காரியங்களை கர்த்தரிடம் ஒப்படை. நாம் வேலை செய்ய வேண்டும், நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் தேவனை மறக்கக்கூடாது. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடம் ஒப்படைத்தால் அவர் அதை நிலைநிறுத்துவார். தேவன் ஆசீர்வதித்த வேலை நிலையான வெற்றியை தரும். 4. உன் இருதயத்தின் ஆசையை உனக்கு கொடுப்பாராக. உங்களுக்கும் ஒரு கனவு இருக்கலாம். ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல வேலை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. நீங்கள் தேவனை நம்பி நடந்தால் அவர் உங்கள் நல்ல ஆசைகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவார். 8. தேவனை நேசிப்பவர்களுக்கு எல்லாவற்றும் நன்மைக்கே சேர்ந்து செய்கின்றன. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும். சில நேரம் தோல்வி வரும். சில நேரம் நம்மை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு அந்த கஷ்டங்களும் கூட ஒரு நாள் ஆசீர்வாதமாக மாறும். அன்பானவர்களே, வாழ்க்கையில் உண்மையான வெற்றி பணம் அல்ல, புகழ் அல்ல, தேவன் உடன் இருக்கும் வாழ்க்கைதான். இந்த 10 வசனங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனை நம்பி வாழுங்கள். பொழுது உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாற்றமடையும். ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீர்கள், தேவன் என் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றினார்.